ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது ஒரு கொத்து புதினா தழை, ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள். அடுத்து ஒரு ஸ்பூன் சுகர். இது சமையல் குறிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அழகு குறிப்பு. சரிங்களா? இதெல்லாம் போட்டால் இந்த வெயிலுக்கு ரொம்ப நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாகுது இல்லைங்களா? அதிலிருந்து எப்படி நம்மளை காத்துக்கிறது, இது ரொம்ப ஒரு பெனிஃபிட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெலாம் ரிசல்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஸ்பூன் சுகரில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த லெமனை புழிஞ்சு விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புழிஞ்சு விட்டுட்டு அடுத்து இந்த குக்கும்பர், புளிய தேவை, இதெல்லாம் திருவுறது. இந்த 3 ஐட்டம்ஸும் இந்த புதினா தழைகளை கையால் நசுக்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மிக்சியில் அரைக்கலன்னு கேட்கலாம். மிக்சியில் அரைக்க வேணாம். எந்த ஒரு பொருட்களுமே மிக்சியில் அரைக்கிறப்ப அதோட தன்மை கலர் மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கையில் நசுக்கி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை எடுத்து ஒரு பக்கத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக திருவி எடுத்துக்கோங்க. திருவினது தான் அந்த சாரோடு வரும். அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. உருளைக்கிழங்கு எப்போவுமே நம்ம ஸ்கின்னில் இருக்க இந்த அழுக்குகளையும் கருப்பு இருக்கிற இதையும் நல்லா சரி பண்ணி விட்டுரும். அடுத்து வந்து குக்கும்பரையும் எடுத்து குக்கும்பரை நல்லா திருவி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கும்பர் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும், நல்ல எஃபெக்ட். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த தக்காளியையும் நல்லா எடுத்து புழிஞ்சு விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புழிஞ்சு 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம முன்னாடி கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, சர்க்கரை, லெமன், புதினா தழைகள், அதை எடுத்து இந்த ஐட்டம் தான் நான் போட்டிருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுகர் சிரப்பில் கலந்தது தான் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா இதை அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இந்த சுகர் சிரப்பை இருக்கிறத நல்லா ஒரு தடவை கிளாக் வைஸில். நீங்கள் இந்த ப்ரஷ்ஷு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு அலர்ஜி கொடுக்கும். அதனால் உங்களோட ஸ்கின் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் கையாலே தேய்ச்சிட்டு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபியூ மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் அடுத்து நம்ம 3 இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை தான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இதை தேய்க்கிறனாலும் தேய்ச்சி அதை இது பண்ணி சர்க்கிள் ஒயிட்டில் பண்ணாலும் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதோட சூப்பரான ரிசல்ட்டு. நீங்கள் ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடி அப்படியே படுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். சூப்பராக இந்த நம்மளோட ஸ்கின் வந்து பிரைட்டாக க்ளோவிங்காக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, குக்கும்பர் 3மே நம்மளுக்கு சூப்பராக. நான் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா, எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குங்களா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.